சுப வீரபாண்டியன் உங்கள் பேரில் இவ்வளோ காட்டமான தாக்குதலை தொடுக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை? எங்கேருந்து பிரச்சனை தொடங்குது? வேறு ஏதாவது முன்விரோதமாக ரெண்டு பேருக்குள்ளார? இல்லை, சுவீரபாண்டியன் அவர் திமுகவோட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட அல்லக்கை அண்ணன் சாட்டை துறைமுகன் பாடிய அந்த பாட்டு, அந்த பாட்டை இயற்றி மெட்டமைச்சு இசையமைச்சு அவர் தயாரித்து வெளியிடுத அந்த பாட்டு பல காலமாக அதிமுக மேடைகளில் வெளியிடப்படுது. ஏன் ஐயா கருணாநிதி அவரோட திரைப்பட வசனங்களில், அவரோட சிறுகதையில், அவரோட கேள்வி பதிலில், அவரோட அறிக்கையில் 2013 வரைக்கும் முத்தமிழ் வித்தகர் ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தார். அவரை கைது பண்ணி சிறைப்படுத்த முற்படுத்தலாம் பச்சை அயோக்கியத்தனம். இவன் கண்ணுக்குட்டி, இவருக்கும் ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்குது, இவர் சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னப்பவே அவரை கைது பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் விக்கிரவாண்டி தேர்தல் வந்ததால் அமைதியாக இருந்துட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த தேர்தலில் பேசுறதே அடிப்படையாக வச்சு கைது பண்ண முற்படுறாங்க. சுவீரபாண்டியனை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா கருணாநிதியை பேசுகிறத எப்படி சகிச்சு கொண்டு இருக்க அப்படின்னு கேட்டார்னு ஐயா சுவீரபாண்டியன் அப்போவே கேட்டார் அப்படின்னு ஐயா சுவீரபாண்டியன் நினைவு கூறுறாங்க. இதே கருணாநிதி குறித்து கருணாநிதி துரோகி, ஜெயலலிதா எதிரி, ஜெயலலிதா எந்த காலத்தை நம்பலை, ஆனால் நம்ப வச்சு கழுத்தெடுத்த துரோகி கருணாநிதினு இதே சுவீரபாண்டியன் பாடம் எடுத்திருக்காரு. அப்போ அவங்க அப்பா எதுவும் வருத்தப்பட்ட? அப்போ ஒன்றும் புரியல. அப்போ என்ன அப்போ கணக்கெல்லாம் புரியல. குண்டு வீசி கொலை செய்யப்பட்ட போது அந்த பிணக்குவியல் மீது நாற்காலி போட்டு அமர்ந்திருந்த இன துரோகி கருணாநிதி. கருணாநிதி நீங்கள் அந்த சாதி சொல்லக்கூடாது, அவ்வளோதானே, அந்த சாதி சொல்ல பயன்படுத்த மாட்டோம். ஆனால் கருணாநிதி நயவஞ்சகன், கருணாநிதி துரோகி, கருணாநிதி சதிகாரன். இல்லை, சுவீரபாண்டியன் கோபம் வரட்டும், அவர் இன்னமும் தூக்கம் இல்லாமல் தவிக்கட்டும், இன்னைக்கு போல என்னைக்கும் கதறட்டும் பதறட்டும். தனித்து நின்று உங்களை போட்டிட்டீங்களே, ஒரு அதிக வாக்கு டெபாசிட் வாங்க துப்பு இல்லை உங்களுக்கு. சுவீரபாண்டியில இப்படி தோத்து போயிருக்கீங்க, இதுக்கு துப்பு இல்லைன்றாரு. நான் என்ன கேட்குறேன், சுவீரபாண்டியனை பார்த்துக்கிறேன், நீ யார் முதல்ல? நீ திமுக உறுப்பினரா? திமுக நிர்வாகியா? திமுகவே காசு கொடுக்காம ஜெயிக்க துப்பு இல்லை, வக்கில்ல. 35 லட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு பண்ணணும் தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் கோடிகளை கொட்டி இறைச்சி முறைகேடு பண்ணி பணம் கொடுத்து, பரிசு பொருள் கொடுத்து, வேட்டி கொடுத்து, சேலை கொடுத்து, அப்புறம் போய் நீங்கள் ஓட்டு போடலன்னா 1000 ரூபா உரிமை தொகை வராமல் முன்னு போட்டுன்னு சொல்லி மிரட்டி இந்த ஐயா சுவீரபாண்டியன் திமுக தலைவர் இல்லையா? அவர் திமுக ஒரு காட் ஃபாதர் மாதிரி ஒரு பெரிய லீடர். இப்போ திமுக சொல்ல ராஜகுருன்னு சொல்றாங்க. திமுக சுவீரபாண்டியனை மயிலா கூட மதிக்காது. நான் இந்த வார்த்தையை ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி இடும்பாவனம் கார்த்திகை நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தம்பி. வணக்கம். முக்கியமான சில கேள்விகள் உங்ககிட்ட இருந்து கேட்டணும்னு சொல்லிட்டு, சமீப காலமாக சுப வீரபாண்டியன் உங்கள் பேரில் இவ்வளோ காட்டமான தாக்குதலை தொடுக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை? எங்கேருந்து பிரச்சனை தொடங்குது? வேறு ஏதாவது முன்விரோதமாக ரெண்டு பேருக்குள்ளார? சுவீரபாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவோட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட அல்லக்கை, அவ்வளவுதான். மற்றபடி அவரோட அறிவாற்றலை, பேச்சு திறனை முழுக்க திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பேர்வழி. அதை தாண்டி அவரை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 72 வயசாகுது. அந்த வயதுக்கு ஏற்ற குணம், குறைந்தபட்சமான ஒரு கண்ணியம், ஒரு நாகரிகம், ஒரு பெருந்தன்மை, ஒரு முதிர்ச்சி, அதெல்லாம் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் ஒரு முதல் தர சில்லறை பேர்வழி அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. ஏன் அந்த முடிவுக்கு வரீங்க? அப்படி நீங்கள் இந்த அளவுக்கு இப்படி சொல்லக்கூடிய காரணம் என்ன? இல்லை, அண்மையில் அவர் பேசின பேச்சை பார்க்குறப்ப 1 மணி நேரம் பேச்சு கேட்டேன். அந்த பேச்சை, அந்த பேச்சு முழுக்க அவ்வளவு வக்கிரம், ஆபாசம், அதுவும் இல்லாமல் கீழ்த்தரமான தனிநபர் தாக்குதல், ஒருமையில் வசைப்பாடினது எல்லாமே இருக்குது. அதில் அவர் இவ்வளோ பொங்குறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பாட்டு, அண்ணன் சாட்டை துறைமுகன் பாடிய அந்த பாட்டு, அந்த பாட்டை இயற்றி மெட்டமைச்சு இசையமைச்சு அவர் தயாரித்து வெளியிடுத அந்த பாட்டு பல காலமாக அதிமுக மேடைகளில் வெளியிடப்படுது. அதே போல் சமூக வலைதளங்களையும் உழவுது. நானே பலமுறை கேட்டிருக்கேன்.
அந்த பாட்டை அந்த இடத்துல பாடி காட்டுறாரு. திரும்ப இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அதை வந்து திரும்பவும் பாடி நீ என்ன பண்றிய பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளவு புனிதரா அவரு இல்லை, அந்த இடத்துல என்னன்னா கேள்விதான் பல தடவை சொல்லியிருக்கோம். அதாவது ஒருத்தங்க அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னா வழக்கு போடலாம். ஆனால் வந்து ஒருத்தரோட அவதூறான பேச்சை கூட இன்னொருத்தர் மேற்கோள் காட்டி பேசுனா வழக்கு போட முடியாது. இதுதான் சட்ட விதி. அங்கே அவதூறாக அவர் பேசலை, ஒரு பாடலை பாடுறாரு. அந்த பாடலில் இன்றைக்கி சாதியை குறிக்கக்கூடிய சொல்லாடல் சொல்லப்படக்கூடிய அந்த சொல்லாடல் இருக்குது. இந்த பொது சமூகம் அந்த சொல்லாடலை எப்படி பார்க்குது அப்படின்னா ஒரு மோசடி பேர்வழி, ஒரு ஏமாற்றுக்காரன் அப்படிங்கிற பொருளை தான் அந்த சொல்லாடலை வந்து பொது சமூகம் பயன்படுத்துது. பல காலமாக பயன்படுத்தி வர்றாங்க. திரைப்படங்களில் இருக்குது, பாடல்கள் வந்திருக்கு. ஏன் ஐயா கருணாநிதி வந்து அவரோட திரைப்பட வசனங்களில், அவரோட சிறுகதையில், அவரோட கேள்வி பதிலில், அவரோட அறிக்கையில் 2013 வரைக்கும் முத்தமிழ் வித்தகர் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தார். அப்படி அவர் பயன்படுத்திய போது யாரும் அதுக்கு சாதியை உள்நோக்கம் கற்பிக்கலை, யாரும் அவரை சாடலை, கண்டிக்கலை, குறைந்தபட்சம் தோழமையாக கூட சுட்டலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த பாடலை பாடி காட்டுறப்ப அந்த அந்த வார்த்தை வர்றப்ப அதுக்கு ஒரு சாதியை உள்நோக்கம் கற்பிச்சு உடனடியாக வன்கொடுமை தடுக்கட்டுங்களை வழக்கு போட்டு அவரை கைது பண்ணி சிறைப்படுத்த முற்படுத்தலாம். பச்சை அயோக்கியத்தனம். ஏன்னா ஏன் கைது பண்ணுறாங்க அப்படின்னா அவரை கைது பண்ணணும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. எப்போ முடிவு பண்ணாங்கன்னா அவர் வந்து இந்த கள்ளக்குறிச்சி பக்கம் கருணாபுரம் போய் அந்த கண்ணுக்குட்டிங்கிற வீட்டுக்கு போய் அங்கே வந்து அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டிகள் ஸ்டிக்கர் எல்லாம் காமிச்சு இவன் கண்ணுக்குட்டி, இவருக்கும் ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்குது, இவர் சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னப்பவே அவரை கைது பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் விக்கிரவாண்டி தேர்தல் வந்ததால் அமைதியாக இருந்துட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த தேர்தலில் பேசுனதே அடிப்படையாக வச்சு கைது பண்ண முற்படுறாங்க. இதில் வந்து அவரை சிறைப்படுத்துங்கிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை ஒரு வாதத்துக்கு அவர் அவதூறாக பேசுறாருன்னு கூட வச்சுக்குவோம். அப்படி அவதூறாக பேசினா கூட நீங்கள் சிவில் வழக்கு போடலாம், சிவில் கேஸ் போடலாம், கிரிமினல் கேஸ் போடாமல். ஏன்னா அண்ணாமலை மேலே வந்து அவதூறு வழக்கு தொடுக்க முற்படுறப்ப எல்லா வழக்குமே வந்து சிவில் கேஸ் தான், உரிமையியல் வழக்கு தான், குற்றவியல் வழக்கு இல்லை. அவர் வீட்டு வாசலில் போய் காவல்துறை நிற்கல, அவர் கைது பண்ண முற்படுறது. ஆனால் அண்ணன் சாட்டை துறைமுகனை 4வது முறையாக கைது பண்ணுறீங்க. இந்த 4 முறையுமே பழிவாங்கும் போக்கு தான். நான் அடிச்சு சொல்வேன், ஏன்னா எனக்கு உண்மை தெரியும். அண்ணாமலை பாஜக அண்ணாமலைக்கு கிரிமினல் வழக்கு இல்லை, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பயப்படுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிச அரசு தான் தமிழ்நாட்டிலே இருக்கு. பாஜக அங்கே என்ன பண்ணுதோ அதுதான் தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது. இதில் இந்த ஆட்சியை வந்து ஒரு நல்ல ஆட்சியாக நல்ல நிர்வாகமாக கொடுக்க துப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஆட்சியோட குறைபாடுகளை குற்றங்களை வெளியே தெரியாமல் மறைக்கணும். அதுக்கு யாரையும் பேச விடக்கூடாது. அப்படி பேசினா அடக்குமுறை ஒடுக்குமுறையை பாய்ச்சறது, இல்லை அச்சுறுத்துறது, இல்லை மிரட்டுறது, அப்போ எல்லாருடைய வாயை அடைக்கிறது. அதில் பல பேர் காசை வாங்கிட்டு அமைதியாகிட்டான். தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் திமுகவோடு ஒரு மிதவாத போக்கோடு தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இணக்கப்பாட்டோடு ஒரு மிதவாத போக்கோடு அணுகுது. அன்னைக்கு சாத்தாங்குளத்தில் வந்து தந்தை மகன் படுகொலை செய்யப்பட்டப்ப அவ்வளவு பேசிய ஊடகங்கள் இப்போ கடந்த ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் ஆழ்துறை கிணத்துக்குள்ள வந்து சுஜித்துங்கிற குழந்தை விழுந்தப்ப 3 நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக நேரலை போட்ட ஊடகங்கள் இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ அவலம் நடக்குது? ஏன் அவ்வளோ படம் பிடிச்சு காட்டுறதில்லை? சமூக வலைதளங்கள் இருப்பதால் வேறு வழி இல்லாமல் சிலதை காட்டுறாங்களே ஒழிய இந்த ஊடகங்கள் முழுக்க திமுக சார்பு நிலையோடு இயங்குதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு வந்து பாஜக காட்டி பாஜக போல இங்கே வந்துடும், ஆட்சி கொடுமையான ஆட்சி வந்துடும், அப்போ பாஜக வராமல் இருக்கணும்னா திமுக ஆதரிக்குன்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்துகிற வேலை செய்கிறாங்க. இதில் அண்ணன் சாட்டை துறைமுகனை பொறுத்த வரைக்கும் அவன் தொடர்ச்சியாக அவரோட சாட்டை வலையோடியாக இருக்கட்டும், அவரோட மேடை பயிற்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் கைது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு கைது பண்ண முற்பட்டாங்க. இல்லை, இவருக்கு ஏன் உங்கள் பேரில் அவ்வளோ பிரச்சனை வருது, ஏன் உங்களை இவ்வளோ தாக்குறாரு சுபவீரபாண்டியன்? அந்த கேள்வி கேட்குறீங்க. அதான் சொன்னேனே, சுவீரபாண்டியனை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா வந்து கருணாநிதியை பேசுகிறத எப்படி சகிச்சு கொண்டு இருக்க அப்படின்னு கேட்டார்னு ஐயா சுவீரபாண்டியன் வந்து அப்போவே கேட்டார் அப்படின்னு ஐயா சுவீரபாண்டியன் நினைவு கூறுறாங்க. இதே கருணாநிதி குறித்து கருணாநிதி துரோகி, ஜெயலலிதா எதிரி, ஜெயலலிதா எந்த காலத்தில் நம்பலை, ஆனால் நம்ப வச்சு கழுத்தெடுத்த துரோகி கருணாநிதினு இதே சுபவீரபாண்டியன் பாடம் எடுத்திருக்காரு. அப்போ அவங்க அப்பா எதுவும் வருத்தப்பட்ட அப்போ ஒன்றும் புரியல. அப்போ என்ன அப்போ கணக்கெல்லாம் புரியல. பொடாவில் வந்து சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு 1.5 ஆண்டுகளை சிறைக்கு பிறகு இதுக்கு மேலே நம்ம வந்து வாழ்வில் ஏற்ற இறக்கமெல்லாம் தேவையில்லை, இன்னும் கெடுபடியான வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லி அதோட திமுகவோட சரணடைச்சிட்டாரு.
நீங்கள் 98 97 வந்து நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், 2000 தொடக்கத்தில் பண்ணேன், 2009 எங்கே போனீங்க? ஈழத்தில் இறுதிக்கட்ட போர் நடக்கிறப்ப, மக்கள் கொத்து கொத்தா கொண்டொழிக்கப்படுறப்ப எங்கே போனீங்க? அன்னைக்கு நீங்கள் எடுத்த போராட்டங்கள் எத்தனை? அன்னைக்கு தமிழ்நாட்டில் போராட்டங்களை ஒடுக்கியதுயா இதே திமுக. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினோட தந்தையார் ஐயா கருணாநிதி. யாராவது மறுக்க முடியுமா? ஈழத்தை 2 லட்சம் தமிழர்கள் கொத்து கொத்தாக குண்டு வீசி கொலை செய்யப்பட்ட போது அந்த பிணக்குவியல் மீது நாற்காலி போட்டு அமர்ந்திருந்த இன துரோகி கருணாநிதி. கருணாநிதி வந்து இங்கே அந்த சாதி சொல்லக்கூடாது, அவ்வளோதானே, அந்த சாதி சொல்ல பயன்படுத்த மாட்டோம். ஆனால் கருணாநிதி நயவஞ்சகன், கருணாநிதி துரோகி, கருணாநிதி சதிகாரன் சொல்லலாம்ல. கருணாநிதி சதி பண்ணலையா? அன்னைக்கு மத்தியில காங்கிரஸ் இல்ல, அதெல்லாம் இன்னைக்கு எங்கேயோ மாத்தி கொண்டு வந்துட்டாங்க. இவருக்கும் அந்த போருக்கும் தொடர்புல ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு மடம் மாத்தி கொண்டு வந்துட்டாங்க. மத்தியில காங்கிரஸ் அன்னைக்கு பெரும்பான்மை இல்லை. 2004 40 பார்லமெண்ட் உறுப்பினர், அந்த 40 பார்லமெண்ட் உறுப்பினரை கொடுத்தா அன்னைக்கு மத்தியில் அந்த காங்கிரஸ் அரசை திமுக தாங்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ், இங்கே பெரும்பான்மை இல்லாத திமுக கூட்டணி கட்சியோட தயவுல தான் இங்கே ஆட்சி நடக்குது. அந்த சமயத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் அரசு வந்து பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து உலகளாவிய வகையில் வந்து ராஜபக்சேவுக்கு ஆதரவாக, இலங்கை அரசுக்கு ஆதரவாக ஒரு லாபி பண்ணி அணுச்சேர்க்கையை பண்ணி ஈழத்தில் திட்டமிட்ட இன அழிப்பை செஞ்சப்ப உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட நச்சு ரசாயன குண்டுகளை போட்டு, அப்புறம் வந்து பள்ளிக்கூடங்கள் மேலே, மருத்துவமனைகள் மேலே, குழந்தைகள் மேலே, நோயாளிகள் மேலேன்னு பாரபட்சம் இல்லாமல் தமிழின மக்களை அழித்து கொண்டு இருந்தப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வீட்டிருந்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள். அன்னைக்கு என்னன்னா, நான் வந்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து நான் வந்து அங்கே அழித்து முடிச்சிடுறேன், தமிழ்நாட்டில் எந்தவித சனதமும் இல்லாமல் பார்த்துக்க, தமிழ்நாட்டில் வந்து எந்த கொந்தளிப்பு இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கன்னு காங்கிரஸ் வந்து கருணாநிதி சொல்லுது. அன்னைக்கு கருணாநிதி வந்து தமிழ்நாட்டில் போராட்டங்களை எல்லாம் ஒடுக்குறாரு. அன்னைக்கு பேச விடலை. ஊடகங்களில் வந்து இன்னைக்கு போல சமூக வலைதளங்கள் இல்லை. அன்னைக்கு காட்சி ஊடகங்கள் இந்த அளவு பறந்துபட்டு இல்லை. அன்னைக்கு வந்து எல்லா பேசக்கூடிய ஊடகங்கள் வாயை மூடுறாரு. அன்னைக்கு இங்கேருந்து இராணுவ தளவாடங்கள் கொண்டு போகப்பட்ட இராணுவ தளவாடங்களை வந்து இன உணர்வாளர்கள் தடுத்து மறுக்கிறாங்க, போராடுறாங்க. அவங்களை எல்லாரையும் கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே வந்து சிறைப்படுத்தது ஐயா கருணாநிதி. அன்னைக்கு ரத்த பொட்டலங்களை இறுதிக்கட்ட போரில் போராடி கொண்டிருக்கவங்களுக்கு கொண்டு போகிற வேலையில் ரத்த பொட்டலங்களை பறித்து காலில் போட்டு நசிக்கிறது இதே திமுக அரசின் காவல்துறை. அன்னைக்கு வழக்கறிஞர்கள் வந்து இன உணர்வோடு போராடுறாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறை ஏவி விட்டு வழக்கறிஞர்களை தாக்கி மண்டையை உடைச்சி இந்திய நீதித்துறை வரலாற்றில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட நடக்காத குடும்பம் நடந்துச்சு. நீதிபதி மண்டையை காவல்துறை உடைச்சிச்சு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வந்து. எதுக்காக நடந்துச்சு? இதை செஞ்சது யாரு? முத்துக்குமார் தீக்குளிச்சு இறந்து போறார் ஜனவரி 29, 2009. அவர் தீக்குளிச்சு இறந்து போன பிறகு தமிழ்நாடு முழுக்க உணர்வாளர்கள் வந்து எழுறாங்க, வெளில வர்றாங்க. முத்துக்குமாரோட இறுதிச் சடலத்தை வந்து நம்ம துருப்பிச்சுட்டா பயன்படுத்தணும், அவரோட மரண சாசன அறிக்கையில் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி போராட்டத்தை பெருக பண்ணலாம்னு நினைக்கிறப்ப அவசரமாக உடலை அடக்கம் பண்ண சொல்லி நெருக்கடி கொடுத்து அவர் உடலை கொண்டு போகிற வீதி கூட மக்கள் இல்லாத வீதியாக கொண்டு போய் மின்சாரத்தை அணைச்சு அவசரமாக அடக்கம் பண்ணி அந்த முத்துக்குமார் சாவுக்கு பிறகாக தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கு கல்லூரிக்கெல்லாம் விடுப்பு விட்டு விடுதியில கூட யாரும் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடுதியை பூட்டி இழுத்து மூடி வெளியே போக சொல்லி அன்னைக்கு இந்த போராட்ட நெருப்ப முத்துக்குமாரின் தியாகத்தை கொச்சைப்படுத்தி கருணாநிதி. முத்துக்குமார் செத்தாரா? காதல் தோல்வி மரணம். முத்துக்குமார் மட்டுமல்ல, நல்ல முருகதாசன், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்ட ரவி, சிறுகாழி ரவிச்சந்திரன், மலேசியா செபஸ்டின், கடலூர் ஆனந்த்னு உலகம் முழுக்க 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தீக்குளித்து இறந்து போனாங்க. இந்த சாவையெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, அவன் காதல் தோல்வியிலே செத்து போனான், அவன் கடன் தொழிலில் செத்து போனான், அவன் குடும்ப தகராறில் செத்து போனான், அவன் தனிப்பட்ட பகையில செத்து போனான்னு சொல்லிட்டு அத்தனை சாவையும் கொச்சைப்படுத்தியது கருணாநிதி. கொச்சைப்படுத்தி அவர் வந்து உங்க தலைவர் சொல்றாரு, சீமான் சொல்றாரு, அவர் வந்து பேசும்போது நீ என்ன புனித வேஷம் கட்டுறியா அவங்க அப்பாவுக்கு, அதுதான் அவரை கோவப்படுத்துதா? கருணாநிதி துரோகம் பண்ணீங்க, நீங்க ஒரு புனித வேஷம் கட்டாதீங்க உங்க அப்பாவுக்கு, துரோகி தான் அப்படின்னு பேசுறாரு. அதாவது மரணம் வந்து யாரையும் புனிதப்படுத்தாது. மரணத்துக்கு பிறகாக யாரும் இங்க புனிதப்பட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஹிட்லர் இல்லை, முசோலினி இல்லை, இன்னைக்கு கோட்சே இல்லை. ஆனால் அவங்க புனிதர்களா? அவங்க கொடுங்கோலர்கள். அதே போல் கொடுங்கோல வரிசையில் தான், துரோகி வரிசையில் தான் கருணாநிதியை வைக்க முடியும்.
அவரை ஒருபோதும் ஏற்க இல்ல முடியாது. அவர் அந்த மாதிரி சொன்னதுக்காக தான் அவர் சீமான் வந்து அந்த மாதிரி சொல்றாரு அன்னைக்கு அந்த பேட்டியில. என்ன புனிதப்படுத்துறீங்களா உங்க அப்பாவை அப்படின்லாம் கேட்டார்ல அன்னைக்கு, பதில் சொல்ற விதமா. ஒரு கேள்வி தானே. இல்ல அதுதான் வந்து அவரை கோவப்படுத்துதுங்களா? இல்ல சுவீரபாண்டியனுக்கு கோபம் வரட்டும், அவர் இன்னமும் தூக்கம் இல்லாமல் தவிக்கட்டும், இன்னைக்கு போல என்னைக்கும் கதறட்டும் பதறட்டும், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை. அதுல வந்து டெசோ மாநாடை வந்து 12-13 போட்டாங்க. அதுக்கு முதல் 90களோட தொடக்கத்துல வந்து டெசோவெல்லாம் செயல்பட செஞ்சாங்க. அந்த டெசோ 2009 செஞ்ச செயல்படுங்க. டெசோன்னா தமிழிடம் சப்போர்ட்டட் ஆர்கனைசேஷன், தமிழிடம் ஆதரவு இயக்கம் அப்படிதான் பொருள்படுது. அப்ப தமிழீழத்துக்கு ஆதரவாக விடுதலை புலிகள் 1000 பேர் போராடுகிற போது, அங்க இன அழிப்பு செயல்படுகிற போது போர் நெறிமுறைகளை பின்படுத்தி கடைசி வரைக்கும் அந்த அறத்தை விட்டு வலுவாது கடைசி வரைக்கும் விடுதலை புலிகள் என்னாங்க, தலைவர் பிரபாகரன் என்னாங்க. ஆனா போருக்கான அத்தனை விதிகளையும் மீறி, அந்த மரபுகளை மீறி எல்லா கொடுமைகளையும் வந்து இலங்கை ராணுவம் பண்ணுச்சு 2009. அன்னைக்கு தமிழீழம் சப்போர்ட்டட் ஆர்கனைசேஷன் டெசோ அதோட உறுப்பினர்கள் எங்கே போனாங்க? ஐயா சுவீரபாண்டி எங்கே போனார்? அன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய கொளத்தூர் மணியும் கு ராமகிருஷ்ணன் கூட போராடி சிறைக்கு போனாங்க. 2009 போராடி கருணாநிதி சிறைக்கு போனாரா? அன்னைக்கு அண்ணன் சீமானவர்களை பேசிய போது தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படுறாங்க. ஐயா மணியரசன் பேசுறாங்க, தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படுறாங்க. விசிகாவை சேர்ந்தவங்கெல்லாம் போராடுறப்ப குண்ட சட்டத்தில் அடைக்கப்படுறாங்க. விசிகா மாநாடு போடுது, மாநாட்டில் ஈழம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டத்துறை அமைச்சராக அன்னைக்கு இருந்த துரைமுருகன் வந்து தடையை போடுறாரு. இப்படி எல்லாமே அன்னைக்கு நடந்துச்சு. அன்னைக்கு வந்து ஐயா கருணாநிதி சொல்றாங்க, நாம் பேசுகிற பேச்சு சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்கும், சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்காத வகையில பேசுகிறார். இனம் அழித்தொழிக்கப்படுற வேளையில அந்த இன அழிப்புக்கு எதிராக பேசுகிற எல்லாரும் சொல்றாரு, சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்காத வகையில பேசுங்க. இது 2009 பதவி விட்டு இறங்கிய பிறகு, 2011 பதவி விட்டு இறங்கிய பிறகு, ஈழத்துல போர் 2009 முடிஞ்ச பிறகு 2012 சொல்றாரு இதே கருணாநிதி, அதாவது நாம் இடுகிற முழக்கம் ராஜபக்சேவின் செவிப்பறை கிழிக்கட்டும்னு இதே சென்னையில் நடந்த டெசோ கூட்டத்தை பேசுறாரு. அப்ப அதிகாரத்தில் பறிபோன பிறகு, ஆமா அதிகாரத்தில் இருக்கிறப்ப வந்து சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்க வகையில பேசுங்க. அதிகாரத்தை விட்டு இறங்கின பிறகு ராஜபக்சே செவிப்பறை கிழிக்கணும்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சவர் கருணாநிதி. கருணாநிதியை வந்து இந்த இனம் ஒருபோதும் மன்னிக்காது, மறக்க முடியாது. அவர் துரோகி தான். அப்போ வந்து அவர் நயவஞ்சகம் தான், சதிகாரம் தான், அவர் கொடுங்குளம் தான். எல்லா வசை சொற்களும் வசவு சொற்களும் கருணாநிதிக்கு 100 விழுக்காடு பொருந்தும். அது ஐயா சுவீரபாண்டியம் தாங்க முடியலன்னா உனக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா நேர்மையா பேசிருக்கணும். நீ ஒருமையில பேசுற, விஜயலட்சுமியை பேசு, விஜயலட்சுமியை பேச. அந்த கேள்விக்கு பெறவர அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இப்போ இடையில பேசிட்டு வரும்போது இவர்களை பார்த்து துப்பு இல்லையான்ற ஒரு வார்த்தை கேட்டப்ப அவர் சொல்ற ஒரு கேள்வி என்னன்னா, தனித்து நின்று உங்களை போட்டிட்டீங்களே, ஒரு அதிக வாக்கு டெபாசிட் வாங்க துப்பு இல்லை உங்களுக்கு, சுவீரபாண்டியில இப்படி தோத்து போயிருக்கீங்க, இதுக்கு துப்பு இல்லைன்றாரு. நான் என்ன கேட்கிறேன், சுவீரபாண்டியனை பார்த்துக்கிறேன், நீ யார் முதல்ல? நீ திமுக உறுப்பினரா? திமுக நிர்வாகியா? திமுகவே காசு கொடுக்காம ஜெயிக்க துப்பு இல்லை, வக்கில்ல. 35 லட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு பண்ணணும், தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனா கோடிகளை கொட்டி இறைச்சி முறைகேடு பண்ணி பணம் கொடுத்து, பரிசு பொருள் கொடுத்து, வேட்டி கொடுத்து, சேலை கொடுத்து, அப்புறம் போய் நீங்க ஓட்டு போடலன்னா 1000 ரூபாய் உரிமை தொகை வராம முன்னு போடுன்னு சொல்லி மிரட்டி, அப்புறம் மற்ற கட்சிகள் வாக்கு கேட்காத வண்ணம் அந்த வாக்காளர்கள் எல்லாம் வாகனத்தை ஏற்றுக்கொண்டு போய் இடத்துல அடைச்சு வச்சு இவ்வளவு முறைகேடுகளையும் இவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் பண்ணி தான் திமுக வெற்றி கொடுது. அந்த வெற்றியை வந்து நீ பேசுற. ஆனா நான் என்ன கேட்கிறேன், சுவீரபாண்டியனுக்கு பேச என்ன தகுதி இருக்கு? உனக்கு கட்சி இருக்கா இல்ல குச்சி இருக்கா? தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்கள் இருக்குல்ல, 30க்கும் மேற்பட்ட மாவட்டத்துக்கு 10 பேர் இருப்பான சுவீரபாண்டிய இயக்கத்துல. நீ ஒரு லெட்டர் பேட் இயக்கம் நடத்துற, வெளிப்பட பொதுக்கூட்டம் போட முடியல. லெட்டர் பேட் இயக்கமா? ஆமா. அவருக்கு என்ன இருக்குது? அவருக்கு அவர் என்னவோ தன்னை திமுகவோட தலைவர் போல நினைச்சுக்கிட்டு இந்த ஐயா சுவீரபாண்டியோட திமுக தலைவர் இல்லையா? அவரு திமுக ஒரு காட் ஃபாதர் மாதிரி, ஒரு பெரிய இருங்க, ஒரு பெரிய லீடர். இப்ப திமுக சொல்ல ராஜகுருன்னு சொல்றாங்க. திமுக சுவீரபாண்டியனை மயிலா கூட மதிக்காது. நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். ஏன்னா இதே சுவீரபாண்டியனை அறிவாலயத்து பிச்சைக்காரன்னு நான் சொல்லல, ஹெச்ராஜா சொன்னார். திமுகவோட ஆட்சியில் 2021 பிறகு ஹெச்ராஜா வந்து என்னை அறிவாலயத்து பிச்சைக்காரன்னு சொல்றான்னு சொல்லிட்டு திடீர்னு ரோசப்பட்டு கோவப்பட்டு ஐயா சுவீரபாண்டியன் போய் சென்னையில் புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்த பிறகு அது தவறுன்னு ஏதாவது வழக்கு போட்டிருக்காங்களா? அப்ப திமுகவே சுவீரபாண்டியனை அறிவாலயத்து பிச்சைக்காரன் தான் பார்க்குது. இல்லை, அவர் புகார் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கலைங்க, வழக்கு போடலை, கைது பண்ணலை, ஒரு எதுவுமே பண்ணலை. என்ன தெரியும், அது அறிவாலயத்து பிச்சைக்காரன்னு தெரியும். அப்போ அப்படிதான் நடத்துறாங்க. இவர் என்னமோ தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில் போட்டிட்ட மாதிரியும்
இவர் வந்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்ண முடியும். நீ ஒரு அல்லக்கை, நீ ஒரு ஒட்டு தின்ன, நீ ஒட்டும், நீ உனக்கு என்ன இருக்குது? நீ கட்சி வச்சிருக்கியா? திராவிட இயக்க தமிழை பரவி 100 பேர் இருப்பானா தமிழ்நாடு முழுக்க சேர்த்தா? நீ திமுக ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற. அவர் சொல்றாரு உங்களுக்கு வக்கு இருக்கான்னு. நீ தேர்தல் நிக்க துப்பு இருக்கா? உனக்கு தேர்தல் நிக்க துப்பு இருக்கா? திராவிட இயக்க தமிழை பரவி சார்பா ஒரு 10 சீட்டு கேட்டு பார்ப்போம். திமுக 10 சீட்டு ஸ்டாலின் தருவாரா? ஒரு 5 சீட்டு கேட்டு பார்ப்போம். நாங்க கேட்டு இன்னும் தேர்தல் அரசியலுக்குள்ள நாங்க வரல. நீ வந்தா நாயடி பேடி வாங்குவேன். இந்த சவடாலாம் உள்ளரங்க கூட்டத்தில் பேசிக்கிட்டு என்ன பண்ணாலும் பரவாயில்ல. டெபாசிட் வாங்க துப்பு இருக்கான், தேர்தல் நிக்க துப்பு இருக்கா உனக்கு? தேர்தலுக்கு வர துப்பு இருக்கா உனக்கு? யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு கருத்தை கடுத்தாத விடணும். அரசியல்னா அரசியலா பேசணும். நாங்க வந்து எங்களுக்கு வந்து முரண்பாடு இருக்கு. சுவீரபாண்டியம் வன்மத்தை கக்கிறது, காழ்ப்புணர்ச்சியோட பேசுறது, நாம் தமிழர் கட்சி மீது வெறுப்பு கொண்டு பேசுறது எல்லாம் தெரியும். இருந்த போதிலும் அவருக்கு வயசு, அறிவு, ஆற்றல், அனுபவம், பொது வாழ்க்கை எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு மரியாதையாக பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க வயசுக்கு ரொம்ப முதிர்ச்சியாக நடந்துக்கணும். 72 வயசுங்க. 72 வயசுல வராத முதிர்ச்சி இல்லை. அதுதான் அவர் சொல்ல வர மெயினான. எல்லாருக்கும் ஒரு காயப்பட்ட வார்த்தையா படுறது வந்துட்டு நீங்கள் இனிமேல் இப்படி பேசலாம். நாங்கள் விஜயலட்சுமியை பற்றி சரி பேசுவோம். விஜய் பழனிசாமின்னு ஒருத்தவங்களை பேசுறாங்களே, அந்த விஜயலட்சுமி பேசலாமா? பேசலாமா? சுயரபாண்டிய பேர் அடிபடுதே. பிரான்ஸ் தமிழச்சி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே, காரி துப்புறாங்களே, நானும் பெரிய அரசு தான், நானும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் வாடான்னு கேட்குறாங்களே. உனக்கு திராணி இருந்தா, தெம்பு இருந்தா போய் முட்டி மோது. அங்க விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க, அதுக்கு துப்பு இல்ல. எவ்வளவு கேவலம் பாருங்க. ஏதாவது திராவிடம்னுட்டு ஏதோ ஆயுதம் எடுத்து வர்றாங்க பாருங்க. அரசியல மோத வக்கு இல்ல, துப்பு இல்ல, ஏதோ ஆயுதம் எடுத்து வர்றாங்கன்னா விஜயலட்சுமியை பேசு. நான் என்ன கேட்கிறேன், விஜயலட்சுமி பேசுங்கிற, நீ பேசு, மக்கள் மன்றத்தில் பேசு, மக்கள் மன்றத்தை பேசு. மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது நியாயம்னு தெரியும். அதே இடத்துல நான் இன்னொன்று கேட்கிறேன், நீ சமூக நீதி பேசுறது உண்மைன்னா உனக்கு சாதி மறுப்பு, சாதி ஒழிப்பு தான் உன் கொள்கைன்னா, இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவோட மகள் அவங்க சாதி மறுப்பு திருமணம் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு கர்நாடகத்தை பாஜக ஆண்டப்ப கர்நாடகத்துக்கு ஓடி போனாங்க. பல முறை வந்து காவல்துறையால அச்சுறுத்தல், கைது செய்யப்படுறாங்க. பல வழக்கு அவங்க. எதுக்கு சேகர் பாபு மகளுக்கு இவ்வளவு டார்ச்சர்? எதுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல்? எதுக்கு? சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நீங்க திருமணம் பண்ண பையன் ஒரு ஆதி தமிழர். அதான் பிரச்சனை. நீ சாதி ஒழிப்பு போராளி, நீ பெரிய அரசு அப்படின்னா சேகர் பாபு பொண்ணுக்கு பேசு, அந்த நீதிக்கா பேசு. துப்பு இருக்கா? அதை பேச துப்பு இல்லை. விஜயலட்சுமியை பேசுங்க. எங்க அண்ணன் வந்து எங்களை வளர்க்குறப்ப ஒருமையில பேசினாலோ இல்லை வந்து கண்ணியமற்று பேசினாலோ எனக்கு கண்டிப்பாங்க, திட்டுவாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு. அண்ணன் மேடையில் உட்காந்துருக்காங்கன்னா சில வார்த்தைகளை பயன்படுத்த வந்து நமக்கு இந்த மயிருங்கிற வார்த்தையை பயன்படுத்த கூட தயக்கமாக இருக்கும். அண்ணா திட்டுவாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு 72 வயசுல இருந்துக்கிட்டுங்க விஜயலட்சுமியை பேசுங்க, அதை பேசுங்க. இவனன்னா நீங்கள் அவனவனு பேசினா அவனுக்கு தெரியாது. நாங்கள் அவனன்னு இவனு பேச ஆரம்பிச்சேன்னா ஆகும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருக்கான அவன் கட்சியில், அவன் யார் அவன் தான் கட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சானா? அவனுக்கு தான் பேச தெரியுமா? அதே மாதிரி நாங்கள் ஐயா ஸ்டாலினை பேசுனா, உதயநிதியை பேசுனா, சுவீரபாண்டியனை பேசுனா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியில் வச்சிருக்க, சைதை சாதிக்கு கட்சியில் வச்சிருக்க, பேச்சு எல்லாம் ஆபாசம், வக்கிரம், விரசம், வன்மம், தனிநபர் காழ்ப்புணர்ச்சி. ஏதாவது அந்த பேச்சு அரசியல் இருக்கா? நீ எப்போ கைது பண்ண சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை? ஆளுநரை பேசின உடனே பயந்துக்கிட்டு கைது பண்ண. அதுக்கும் பிறகு மற்றவங்களை பேசுறப்பெல்லாம் நீ ஒன்றும் வரல. உங்க கட்சியில் வெற்றி கொண்டா என்ன பண்ணாரு? தீப்பொறி ஆறுமுகம் என்ன பண்ணாரு? நல்ல நடராஜ் என்ன பண்ணாரு? அதாவது அந்த வரிசையில் ஒரு சுபவி வந்துட்டாருன்னு சொல்றீங்க. சுபவி அந்த வருஷத்தை இவ்வளவு நாள் வந்து அந்த ஆளோட பேச்சில் வந்து கண்ணியா இருக்கும், அந்த தலைப்பு குறித்து பேசுவார், அரசியலாக பேசுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பேச்சுக்கு பிறகு சுவையோட பேச்சு தரம் தாழ்ந்துச்சு, சீனா ஆயிடுச்சு. அவர் மேலே என்னதான் வந்து கோபம் இருந்தாலும் எல்லாமே இருந்தால் கூட, முரண் இருந்தால் கூட, அவரோட அறிவாற்றல் மீது, அவரோட நினைவு திறன் மீது, அவரோட பேச்சு திறமை குறித்து, அவரோட எழுத்து குறித்தெல்லாம் நமக்கு வந்து ஒரு மதிப்பு இருந்துச்சு. இப்போ எல்லாமே சீனா ஆயிடுச்சு. இங்கே இந்த புத்தகங்காட்சியில் வந்து அவரோட பதிப்பகத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தார். நான் அண்ணன் சாட்டை துரைமுருகன், தம்பி அபுபக்கர், அண்ணன் செந்தில்நாதெல்லாம் போய் பார்த்தோம். போகிறப்ப பார்த்து கை கொடுத்துட்டு வந்தோம். அதாவது குறைந்தபட்சமாக அவருக்கு அறிவாற்றலுக்கு வந்து நாங்கள் மதிப்பு கொடுத்தோம். என்ன இருந்தாலும் ஐயா அப்படின்னு. இந்த பேச்சுக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக தொடங்கிடுச்சு. இவ்வளவு எல்லை தாண்டி இப்படி பேசுகிற பிறகு அப்புறம் என்ன மதிக்கணும்?
மரியாதைங்கிறது ஒருவழி பாதையில் இல்லை. இல்லை, அவ்வளோ பெரிய மனிதருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல கூடிய ஒரு மனிதருக்கு இதெல்லாம் பேசக்கூடாதது, இதெல்லாம் அரசியல் இல்லை, இப்படிலாம் வந்து ஒரு கொச்சத்தனமாக இறங்கக்கூடாதுன்னு தெரியாதா? இல்லை, நம்ம அந்த மேடையில் நம்ம என்ன தவறாக பேசிட்டோம்? ஐயா கருணாநிதி குறித்து பேசுகிறப்ப அது ஒன்று மட்டும்தான், அவர் வந்து புனிதர் இல்லை, புனிதராக்க முயற்சி ஒன்றும் இல்லை. புறம்போக்குங்கிற வார்த்தையை வந்து ஐயா ஸ்டாலின் பயன்படுத்திருக்காங்க. பயன்படுத்துகிறப்ப என்ன இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறப்ப சட்டமன்ற அவை குறிப்பில் இருக்குங்கிறார். அப்போ அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காத்திரமான ஒரு சொல்லாடல். அதே போல் நாங்கள் வந்து நயவஞ்சகன் கிராதகங்கிறது ஒரு கடுமையான சொல்லாடலாக இருந்தால் கூட அதுக்கெல்லாம் பொருத்தப்பாடு உடையவர் தான் ஐயா கருணாநிதி. அப்போ அரசியலை தான் பேசுகிறோம், காட்டமான விமர்சனம் தான் வைக்கிறோம். அந்த நீ சொன்ன சாதி சொல்ல நாங்கள் திட்டமிட்டு பயன்படுத்துகிற எண்ணங்களுக்கு இல்லை. ஐயா கருணாநிதியே வந்து பண்டாரம்லாம் பேசியிருக்காங்க. 98 வந்து அதிமுக பாஜக கூட்டணி வைக்கிறப்ப பண்டாரங்கள் பரதேசிகள் அப்படிலாம் பேசியிருக்காங்க. பண்டாரங்குரு சாதி, ஒரு சாதிய சமூகம். பழனி கோயில் கட்டுப்பாடே பண்டாரம் கையில் இருந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பண்டாரம் பயன்படுத்திருக்காங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் பல வசூ சொற்கள் வந்து பொது சமூகத்தால் சாதி தெரியாமல் பயன்படுத்தப்படுது. அப்படி பயன்படுத்தணும், அவ்வளோதான். அதுக்கு உள்நோக்கம் இருந்துச்சு. நீங்கள் கைதுங்கிற அளவுக்கு போய் அவரோட அலைபேசியை எதுக்கு பறிச்சிங்க? பறிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் பேசியது பொதுக்கூட்டம். அதான் கேள்வி கேட்கறது. இப்போ என்ன ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குன்னாக்கா, இயக்குனர் அமீர் வந்து பேசுகிறாரு, அவர் குரல் பதிவாக போட்டு சாட்டைக்கு அனுப்புகிறாரு. சாட்டையுடைய செல்ஃபோனில் தான் இருக்குது. இப்போ இது வெளியில் வந்திருக்குது. வெளியிட்டது சூர்யா சொன்னதாக, திருச்சி சூர்யா அவர் வெளியிட்டதாக வருது. இப்படியான அந்த ஆடியோ, அந்த பதிவு ஒன்று அமீர்கிட்ட இருக்குது, சாட்டைக்கிட்ட இருக்குது. 2 பேர்கிட்ட இருந்து தான் அவர்கிட்ட போயிருக்கணும். எப்படி வெளியே வந்ததாக நீ? அதாவது அன்னை கைது செய்யப்படுறது வந்து வழக்கு பொதுக்கூட்ட மேடத்தை பேசுறதுக்காக வழக்கு. அப்போ அதில் புலனாய்வு பண்ணவோ விசாரணை பண்ணவோ ஒன்றும் இல்லை. பேச்சு நீங்கள் அவதூறுன்னு சொல்கிறீங்க, சாதியை உள்நோக்கம் கற்பிச்சு வன்கொடுமை தடுக்கிறதுக்கு வழக்கு போடுறீங்க. நீங்கள் கைது பண்ணால் முறைப்படியாக கைது பண்ணியிருக்கணும். நீங்கள் கைது பண்ணி காவல்துறை வாகனத்தை ஏற்றாமல் அண்ணன் துறைமுகனோட வாகனத்தை ஏற்றி கொண்டு போகிற வேலையில் எப்படி சவுக்குக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சோ அதே போல் விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்திட்டு இரவு கைது பண்ண முற்படுறீங்க. நீதிபதி மறுத்தர்றாரு, விடுவிச்சார். கைது பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு விடுவிச்சார். அது என்னன்னா அலைபேசியை அதுக்கு பிறகாவது கொடுத்துருக்கணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வழக்கில் இந்த அலைபேசியை சம்மந்தப்படுத்தி வழக்கு போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த அலைபேசியை வந்து வச்சுக்கிறீங்க, நீதிமன்றத்தில் மனு போட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கடந்த முறை அண்ணன் துறைமுகன் கைது செய்யப்பட்டப்போ அலைபேசி வாங்கப்பட்டுச்சு. அந்த அலைபேசி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்படலை. ஆனால் அந்த அலைபேசியில் உள்ள உரையாடல் வந்து திமுகவோட இணைய கூலிப்படையால் வெளியிடப்படுது. எப்படி? யார் அனுப்புறாங்க? எப்படி? அது காவல்துறை என்ன வேலை பார்க்குது? இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த அலைபேசி வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் அதில் உள்ள உரையாடலை வந்து திருச்சி சூர்யான்னு ஒரு 3ஆம் தர 4ஆம் தர ஒரு ஆள் வந்து அவன் வெளியிடுறான். அப்போ காவல்துறை யாருக்கு வேலை பார்க்குது? இல்ல ஐயா திமுக காவல்துறை வந்து பாஜக திருச்சியில் அவர் ஐயா இருக்காரு, காவல்துறை உயரதிகாரி வருண்குமார். ரொம்ப நேர்மையின் சிகரம், உண்மையின் வடிவம். அவர் வந்து சாதி வெறுப்போட அண்ணன் சீமானவர்கள் வந்து வருண்குமார் செயல்படுறதாக குற்றம் சாட்டியிருந்தாங்க. உடனடியாக சாதிகள் இல்லையடி பாப்பான் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. யாருன்னா அந்த வருண்குமார். ஏன்னா அவ்வளவு சரியான ஆள், அவ்வளவு சரியான இயங்குற ஆள்னா உங்கள் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அலைபேசியில் உள்ள உரையாடல் திருச்சி சூர்யாவுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அப்போ வருண்குமார் யாருக்கு வேலை பார்க்குறாரு? காவல்துறையும் உளவுத்துறையும் மக்கள் வரி பணத்தை சம்பளம் வாங்குது, அண்ணா அறிவாலயத்துலேருந்து வாங்கலை. இது மக்களுக்கான துறையாக இருக்கணும். நீங்கள் திமுகவுக்காக இயங்குறீங்க. அப்போ என்ன வேலை பார்க்குறீங்க? நீங்கள் சவுக்கு கைது செய்யப்படுறாரு, நோக்கம் என்ன? இல்லை, இப்போ இந்த ஆடியோ வந்ததுக்கு நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? கட்டாயமாக எடுப்போம். நேற்று வந்து நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை சார்பாக சென்னையில் போய் காவல் ஆணையத்தை வந்து புகார் கொடுத்துருக்கோம் வருண்குமார் மேலே. இது திட்டமிட்டு இந்த வேலை நடக்குது. தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் அமலப்படுத்துவோம், இந்த அயோக்கியத்தனங்களை அமலப்படுத்துவோம். நீங்கள் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டார், அவர் வந்து பேசினது சவுக்கு பேசுறதுக்கு ஃபெலிக்ஸை கைது பண்ணி நீங்கள் உள்ளே போட்டீங்க. இது ஒரு பக்கம், இதுவே தவறு. ஃபெலிக்ஸ் வந்து ஒரு நேர்காணலில் எடுத்தாரு, ஒளிபரப்பு பண்ணாரு அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு வேற எந்த இதுவும் இல்லை. அதுக்கு அவர் கைது பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் பேசின வழக்குக்கு, அவதூறு வழக்குக்கு அவரோட வீட்டில் சோதனை போடுறீங்க. எதுக்கு சோதனை பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் அவரோட அலுவலகத்தை சோதனை போடுறீங்க. உங்கள் பேச்சு தான் வழக்கு அப்படின்னா, பேச்சு அது அவதூறு பேச்சு, அதுக்கு தான் வழக்குன்னா அது முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பண்ணுறீங்க? ஏதாவது ஒன்று சிக்காதா, ஏதாவது ஒன்று கிடைக்காதான்னு வழக்கு போடுறதுக்கு தேடுறீங்க. அதுக்கு வீட்டில் போய் சோதனை போட்டு
அலுவலகத்தில் சோதனை போட்டு அலுவலகத்தில் சோதனை போடுறப்ப அங்கே இருக்கக்கூடிய கணினி 2 கணினி எடுத்துட்டாங்க, 2 கணினி கம்ப்யூட்டர் எடுத்துட்டாங்க, ஹார்ட் டிஸ்க் எடுத்து போகிறாங்க. நான் ஹார்ட் டிஸ்க் எடுத்து போகிறத கூட புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா ஏதாவது உள்ளே இருக்கும் அப்படி எடுத்து போகிறாங்க. இல்லை வந்து ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து போகிறாங்களா, அதில் ஃபோல்டரில் போட்டு ஏதாவது வச்சுருப்பாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அங்கே உள்ள 3 கேமரா எடுத்து போயிருக்காங்களே, கேமராவில் என்ன இருக்க போகுது? கேமரா எடுத்துகிட்டு போனோம். மொத்தம் எல்லாத்தையும் மதிப்பிட்டா ஒரு 6-7 லட்சம். 6-7 லட்சத்தை சோதனைங்கிற பேர்ல காவல்துறை சூறையாடி இருக்கிறது. இப்ப ரெட் பிக்ஸ்ல வந்து அவங்க எடுக்கணும்னா கேமராவே இல்லை, ஒரு கேமரா 2 கேமரா இருக்குங்கிறதா நிலைமை. அப்ப அப்பட்டமாக சூறையாடி கொண்டு போகுது. 6 லட்சம் 7 லட்சம் பெருமானம் உள்ள மதிப்பை சூறையாடி கொண்டு போகுது. அதே போல அண்ணன் சாட்டை துறைமுகனோட போன அலைபேசி எடுத்துட்டு கொடுக்கல. இப்ப இந்த முறை 2 அலைபேசி எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு நீங்க போனதே அயோக்கியத்தனம். அதுல உள்ள உரையாடலை எடுத்து வெளில வர்றேன்னா இது என்ன தனிநபர் சுதந்திரம் இருக்கு? இங்க கருத்துரிமை இல்லை, தனிநபர் சுதந்திரம் இல்லை, ஜனநாயகம் இல்லை, மனித உரிமை இல்லை அப்படின்னா இது என்ன ஆட்சி, என்ன அரசாங்கம்? இது வெளிப்படையான அச்சுறுத்தல் இல்லையா? தொலைக்காட்சி விவாதத்துக்கு போனா விவாதத்தில் யார் உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தா ஒரு திமுகவோட செய்தி தொடர்பாளர், அப்புறம் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர், அப்புறம் திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். இவங்க 3 பேர். இதில் என்ன கூத்துனா அங்கே நெறியாளர் இருக்காங்கல்ல, அவங்களும் திமுக சார்பாக பேசுகிறாங்க. நம்ம ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு திமுகவோட அயோக்கியத்தனங்களை போல எடுத்து பேசணும்னா குறுக்க கட்டையை போட்டு பேசவே வருதில்லை. இது ஊடகங்கள், காட்சி ஊடகங்களோட நிலைமை இப்படி. இங்கே யூடியூப்பில் சொல்லவே தேவையில்லை. பல பேர் வந்து மாதம் காசை வாங்கிட்டு திமுகவுக்கு எதிராக யாராவது பேசுகிறானோ அவனை எப்படா கடிச்சு கொதறேன். அதாவது ஒரு குறைந்தபட்சமாக மாற்று கருத்தை ஏற்க மாட்டேங்கிறாங்க. செல்வராகவன் வந்து ஒரு பதிவு போடுறாரு, இயக்குனர் செல்வராகவன். மழை பெய்கிற சமயத்தில் வந்து சென்னை தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு பதிவு போடுறாரு. நான் ஒரு மாற்று கருத்து போடுறேன். நீங்கள் வந்து சென்னை வீதியில் வந்து நடந்தாலும் இல்லை வந்து அங்கே போய் பார்த்தாலும் இந்த கருத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. ஏன்னா 1 மணி நேரம் மழைக்கு வந்து ஊர் நசனசனம் ஆகிடும் போடுறேன். நான் என்ன சொல்கிறேன், மழை பெஞ்சா ஊர் நசனசனம் ஆகிடும், சென்னையோட கட்டமைப்புங்கிறது தான் சொல்கிறேன். அதுக்கு வந்து திமுக ஆரம்புறா நீ எப்படா ஆட்சியை குறை சொல்கிற அப்படின்னு திட்டேன். மழை பெஞ்சா ஊர் நசனசனம் ஆகிடும் கூட சொன்னதை கூட ஏற்றுக்க முடியல. ஆம்ஸ்டாங் சாகுறாரு, கொலை செய்யப்படுறாரு. ஆம்ஸ்டாங் வந்து அவருக்கு என்ன வேணாலும் பின்புறம் பார்த்துட்டு போட்டுமே, அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. அதுவும் நல்லா அந்த வீதியில் வந்து மக்கள் புழக்கமுள்ள வீதியில் அந்த சிசிடிவி காணொலி காட்சியை பார்த்தா தெரியும். அவர் கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்டது திமுகவோட அரசோட நிர்வாக தோல்வி, உளவுத்துறையோட தோல்வி, காவல்துறையோட தோல்வி அப்படின்னு சொன்னால் ஆம்ஸ்டாங் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு, ரவுடிசம் பண்ணாரு, கத்தி எடுத்தவனு கத்தியால தான் சாவு. இவர்கள் எல்லாம் காந்திய வழியில் வந்தாங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன், மதுரையில் மூக்காலைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணார? அவர் யாரு? அவர் என்ன அரசியல் எடுத்தார்? 2011 வரைக்கும் என்ன பண்ணியிருந்தார்? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரதுக்கு முடி 2011 முடி என்ன பண்ணியிருந்தார்? தாகிருஷ்ணன் கொலை வழக்கு இருக்கா இல்லையா அவர் மேலே? லீலாவதி கொலை வழக்கு எங்கே நடந்துச்சு? அப்போ அதுக்கு அவருக்கு ஒரு பாதுகாப்பின்மை நேர்ந்து இதே பதில் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? அப்போ என்னன்னா பாதிக்கப்பட்டவங்களே கொச்சைப்படுத்துவது, அதில் வந்து அரசோட அடக்குமுறை ஏன் அப்படி பண்ணுங்க, என்ன அரசியல் காரணம்? திமுக அதை பேசக்கூடாது. பேசினா வந்து நாங்கள் அவங்களை எல்லாம் கைது பண்ணுவோம். கைது பண்ணுறப்ப இது பழிவாங்கல் போக்கு, இது அரசோட அடக்குமுறைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதால யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களே கொச்சப்படுத்துவோம். அதில் வந்து ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுறாரு, அவரை கொச்சப்படுத்துறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாலசுப்ரமணியங்கிற நிர்வாகி வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட வீட்டு அருகே வந்து கொலை செய்யப்படுறாரு. அவர் மேலே வழக்கு இருக்குது, அவர் என்ன பின்பலம் அதெல்லாம் அப்பாற்பட்டது. பொது இடத்துல உழவு விடாமல் நடமாடு உரிமை இல்லாமல் வெட்டி கொலை செய்யப்படுறான்னா உன்னோட உளவுத்துறையும் உன்னோட காவல்துறை என்ன பண்ணுது? உளவுத்துறைக்கு வேலை என்ன? திமுக யாராவது விமர்சித்து பேசுகிறவன்லாம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், அவனுக்கான பின்புலம் என்ன, அவனோட அலைவேச்சல் என்ன இருக்குது, இதை ஆய்வு பண்ணுறது, இதை வேவு பார்க்கறது திமுக அரசோட இந்த உளவுத்துறையோட வேலை. காவல்துறை வேலை என்ன? இவங்க யாராவது சொல்கிறாங்களோ அவங்கள எப்படா பழிவாங்கலாம்னு கண்கொத்தி பாம்பார்ந்து அவங்க மேலே வழக்கப்பட்டு உள்ள தடுறது காவல்துறை வேலை. யாரால இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோங்கிறாங்கல்ல, யாரால இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறாங்க? கிளி சோசியம் பார்த்தவன், பஞ்சு மிட்டாய் விற்றவன், மீம்ஸ் போட்டவன், ட்விட்டரில் எழுதினவன், யூடியூப்பில் வீடியோ போட்டவன், இவனை தான் அந்த அரசு ஒடுக்குது. அப்போ இந்த மாற்று கருத்து சொல்கிறவங்களை காவல்துறையை கொண்டு உளவுத்துறையை கொண்டு கண்காணித்து வழக்கை போட்டு அச்சுறுத்திட்டு சட்ட ஒழுங்கில் கோட்டை விடுது. மாயாவதி அம்மா வந்து சொல்லிட்டு போகிறாங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இல்லைன்னு. கள்ளச்சாரம் குடிச்சு 60 பேர் இறந்து போயிட்டேன், 66 பேர் இறந்து போயிட்டேன். இதே திமுகவோட ஆட்சி 2022, 23 23 பேர் செத்து போனான். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குவோம், சிபிசிஐடி விசாரணை, அதிகாரிகளை இடமாற்றம் பண்றோம், இனி தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது. 66 பேர் செத்து போயிட்டானே.
66 பேர். நீங்க கடைசி நேரத்துல விழித்து கொண்டிருந்தால் கூட இவ்வளவு இழப்பு வந்திருக்காது. முதல்ல சுரேஷ் இறந்து போறான், அடுத்த 2 பேர் இறந்து போறான், முதல் நாள் 3 பேர் சாவு. 3 பேர் சாவின் போது அரசு தரப்புல சொல்லப்படுது என்னன்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீ கள்ளச்சார மரணம்னு பதிவு பண்ணாத, வாந்தி வலிப்பு சாவுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வேற காரணம் மாவட்ட ஆட்சியர் சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு அடுக்கடுக்காக மரணங்கள் நிகழ்ந்த போது மறைக்க முடியல, கள்ளச்சார மரணம் தெரிஞ்சு போகுது. முதல் நாள் வந்து சுரேஷ் செத்து போனப்ப கள்ளச்சாரத்துலாம் மரணம் நிகழ்ந்திருக்கு, யார் யார் கள்ளச்சாரம் குடிச்சிருக்காங்கன்னு ஆய்வு பண்ணுங்க, இல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, உடனடியாக மருத்துவமனைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு குறைந்தபட்சமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா கூட ஒரு 40 உயிர் போயிருக்காரு. நீங்க வந்து அலட்சியமா கள்ளச்சாரத்துல சாவு இல்லை, நீங்க மறுபடியும் குடிச்சு செத்து போயிட்டேன். அப்ப உளவுத்துறை என்ன பண்ணுச்சு, உங்க காவல்துறை என்ன பண்ணுச்சு? காவல் நிலையத்துக்கு அருகாமையில் 200 மீட்டருக்கு பக்கத்துல வச்சு வித்திருக்கான். பக்கத்துல 200 மீட்டருக்குள்ளவே நீதிமன்ற வளாகம் இருக்கு, காவல் நிலையம் இருக்கு, நீதிமன்ற வளாகம் இருக்கு. ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம உளவுத்துறைக்கு தெரியாம அவன் கள்ளச்சாரம் வித்துருவானா? இந்த வீதியில வந்து ஒரு பானிபூரி கடை, ஒரு சிக்கன் பகோடா கடை, இல்லை வந்து ஒரு தள்ளுவண்டி கடை போனா கூட அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையோட ஒப்புதல் வேணும், அனுமதி வேணும். இது இல்லாமல் வார கணக்கிலையோ நாள் கணக்கிலையோ மாமூல் கப்பம் கட்டணும் காவல்துறைக்கு. இது வந்து ஒரு சாதாரண ஒரு பானிபூரி கடைக்கு கூட நிலைமை. அப்போ கள்ளச்சாரம் விற்கிறவன் காவல்துறையின் ஒப்புதல் இல்லாமல், காவல்துறையோட உறவு இல்லாமல், அதிகார வர்க்கத்தோட தொடர்பு இல்லாமல் செஞ்சிருப்பானா? திமுக அரசின் நிர்வாக தோல்வி இது. மதுவிலக்கு அதிகாரிகளை வந்து நிறைய முறை பேசியாச்சு, எல்லா மேடைகளும் இதை பற்றி பேசிட்டீங்க. பிரச்சனை இறுதியாக சுபவீரபாண்டியனுடைய இந்த கருத்துக்கு இறுதியாக உங்க பதில் என்ன சொல்ல வரீங்க? ஐயா, சுபவீரபாண்டியன் வந்து அதை பேச்சு வன்மத்தின் வெளிப்பாடு, காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தா கூட அது ஒருவித கதறல் தான். ஐயோ பேசிட்டாங்களே, தூக்கம் வரலையே, நான் அவசரமா வந்து முரசொலியில் செய்தி பட சொன்னேன், அன்பகத்தில் இடம் இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கதறாரு, பதறாரு. சுவீரபாண்டியன் வந்து பேசுறாரு, ஐயா ஸ்டாலின் பேச மாட்டேங்கிறாரு. இந்த கதறலை, இந்த பதறலை ஸ்டாலின் பேசுகிற நிலைக்கு நாங்கள் அடிப்போம். திமுக உரிச்சு உப்பு கண்டப்படும். நன்றி, வணக்கம் தம்பி. வணக்கம்.